ஃபுட்பால் பேசிக்ஸ் பார்ட் 2ல என்னென்ன டோர்னமெண்ட் இருக்கு? யார் யார் விளையாடுவா? எங்கெங்க நடக்குது? அப்படின்னு பார்க்க போறோம். ஃபுட்பால் பேசிக்ஸ் பார்ட் 1 போட்டுட்டு, பார்ட் 2 சீக்கிரமா போடுறேன்னு சொல்லி உங்கள ஏமாத்திட்டேன். அதுக்கு மன்னிக்கவும். பார்ட் 2 இன்னைக்கு முடிக்க போறோம். உலகத்துல நடக்கிற அனைத்து ஃபுட்பால் மேட்டர்ஸையும் கவர்ன் பண்றக்கு ஒரு பாடி இருக்கு. அதுதான் வந்து FIFA. FIFAக்கு கீழ பல ஃபெடரேஷன்ஸ் இருக்கும். அது வந்து கான்டினென்ட் வைஸ் இல்லன்னா ரீஜியன் வைஸா மாறும். ஏசியாக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஏசியன் ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன் AFC அப்படின்னு ஒரு ஃபுட்பாலிங் பாடி இருக்கு. இந்த ஏசியால இருக்கிற டீம்ஸ கவர்ன் பண்றது, டெவலப்மென்ட் பண்றது இதெல்லாம் வந்து AFCயோட பொறுப்பு. ஏசியால நடக்கிற மிகப்பெரிய டோர்னமென்ட் ஏசியன் கப். ஆப்பிரிக்கா பக்கம் போனோம்னா கன்ஃபெடரேஷன் ஆஃப் ஆப்பிரிக்கன் ஃபுட்பால் CAF. ஆப்பிரிக்கன் ஃபெடரேஷன்ல சுமார் 54 டீம் இருக்கு. இவங்க மேஜரா நடத்தக்கூடிய ட்ராஃபி என்னன்னா, ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ். ஆப்பிரிக்கால இருக்கிற எல்லா டீமும் சேர்ந்து விளையாண்டு ஒரு சாம்பியன கிரவுன் பண்ணுவாங்க. நார்த் அமெரிக்காவுக்கு ஒண்ணு இருக்கு. கன்ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் கரேபியன் அசோசியேஷன் ஃபுட்பால் கான்கேகாஃப். இந்த ஃபெடரேஷன்ல 41 டீம் வருது. இவங்க கோல்டு கப்னு ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்க. கன்ஃபெடரேஷன் சூடார் அமெரிக்கானா டே ஃபுட்பால் கான்மேபால்னு சொல்லுவாங்க. சவுத் அமெரிக்கால இருக்கிற ஃபுட்பால கவர்ன் பண்ற ஃபுட்பால் ஃபெடரேஷன். இவங்க நடத்துற மேஜர் டிராஃபி வந்து கோப்பா அமெரிக்கா. அதே மாதிரி OFCன்னு ஒன்று இருக்கு. ஓசியானா ஃபுட்பால் அசோசியேஷன். யூனியன் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன். உலகத்திலேயே ரொம்ப பாப்புலரான தலை சிறந்த ஃபுட்பால் அசோசியேஷன்னா UEFA தான். இவங்க நடத்துற மேஜர் டிராஃபி வந்து யூரோஸ். இந்த யூரோஸ்ல யூரோப்ல இருக்கிற டீம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. இதுதான் வந்து FIFA கீழ இருக்கிற மேஜர் ஃபெடரேஷன்ஸோட மேஜர் டோர்னமெண்ட்ஸ். எல்லா ஃபெடரேஷனையும் ஒட்டுக்கா சேர்த்தனோம்னா FIFA. FIFA நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் FIFA வேர்ல்டு கப். அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மேட்ரு. ஸோ யார் யார் குவாலிஃபை ஆவாங்கங்கிறதுக்கு பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. பல குவாலிஃபயர் மேட்சஸ் எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு ஃபெடரேஷன்ல இருந்து எவ்வளவு டீம் விளையாடணும் அப்படிங்கறதெல்லாம் பாயிண்ட் பேசிஸ்ல போட்டு தான் FIFAக்கு எடுப்பாங்க. அல்டிமேட் ஃபுட்பால் கவர்னிங் பாடி FIFA. FIFA கீழ நம்ம இப்ப பார்த்த எல்லா ஃபெடரேஷனும். அந்த நாடுகளுக்கு கீழலாம் அசோசியேஷன்ஸ் இருக்கும். இப்படிதான் வந்து ஃபுட்பால் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒர்க் ஆகுது. கிளப் ஃபுட்பால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மேட்டர். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு லீக் இருக்கும். இப்போ இங்கிலாந்து எடுத்துப்போம். இங்கிலாந்துல லண்டன்ல ஒரு டீம் இருக்கு. கிறிஸ்டல் பேலஸ்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் யாருக்கு கீழ இருப்பாங்கன்னா FA ஃபுட்பால் அசோசியேஷன். இங்கிலாந்தோட ஃபுட்பால் அசோசியேஷன் கீழ விளையாடுவாங்க. இங்கிலாந்தோட ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு மேல இருக்கிறது UEFA. ஏன்னா யூரோப்ல இருக்கு. அதுக்கு மேல FIFA. ஸோ இப்படிதான் வந்து நடக்கும். ஸோ FIFAவை பார்த்தோம். FIFA கீழ இருக்கிற ஃபெடரேஷன பார்த்தோம். கிளப் டீம்ஸ் ஒரு சிட்டிய ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு லீக் இருக்கும். ஒவ்வொரு கப் காம்படிஷன் இருக்கும். யூரோப்ல நடக்கிற லீக்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். குவாலிட்டி வைஸ் யூரோப்பியன் டீம்ஸ் எல்லாம் வந்து தரமான பிளேயர்ஸ வச்சிருப்பாங்க. அதுபோக உலகம் ஃபுல்லா பிராட்காஸ்டிங் பண்ணுவாங்க. ஈஸியா உங்களால பார்க்க முடியும். இதே ரொமேனியால ஒரு லீக் நடக்குது. அத நீங்க பார்க்கணும்னா நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு பாப்புலரான லீக் கிடையாது. பிராட்காஸ்டிங்கும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாரும் பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் இருக்கு, தேர்ட் டிவிஷன் இருக்கு, ஃபோர்த் டிவிஷன் இருக்கு. அது மாதிரி 5, 6 கூட இருக்கலாம். அதுபோக செமி ப்ரொஃபஷனல், அமேச்சர் லீக்ஸ் எல்லாம் நடக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, டாப் டிவிஷன்ல 20 டீம் இருக்கும், இல்ல 18 டீம் இருக்கும். ஒரு டீம் மத்த எல்லா டீம் கூடயும் 2 மேட்ச் விளையாடுவாங்க. ஒரு மேட்ச் ஹோம்ல அவங்க கிரவுண்ட்ல விளையாடுவாங்க. இன்னொரு மேட்ச் அவேல ஆப்பனன்ட்டோட கிரவுண்ட்ல விளையாடுவாங்க. ஸோ 20 டீம் இருந்துச்சுன்னா, அவங்க மொத்தம் 38 மேட்ச் விளையாடுவாங்க. இந்த 38 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில இருக்கிற 3 டீம ரெலெகேட் பண்ணி கீழ அனுப்பிச்சுருவாங்க. செகண்ட் டிவிஷனுக்கு அனுப்பிருவாங்க. அந்த செகண்ட் டிவிஷன்ல மேட்ச் நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அதே மாரி அதுல இருக்கிற டாப் 3 டீம்ஸ ப்ரமோட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் டாப் 3 மேல போவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருக்கிற பாட்டம் 3 கீழ வருவாங்க. ஸோ இதே மாரி மாறி மாறி நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு டீம் 3வது டிவிஷன்ல இருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரணும்னா 3வது டிவிஷன்ல அந்த ப்ரமோஷன் பிளேஸஸ்ல முடிக்கணும். அப்ப செகண்ட் டிவிஷன் போவாங்க. செகண்ட் டிவிஷன்ல இருந்து ப்ரமோஷன் இருக்கிற டாப் 3 பிளேஸஸ்ல முடிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் போவாங்க. இது வந்து ரொம்ப காமனான மேட்டர். எல்லா லீக்ஸ்லயுமே இதுதான் நடக்கும். இப்ப இங்கிலாந்துல நடக்கிற லீக பத்தி எடுத்தோம்னா, டாப் டிவிஷன் பேரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். செகண்ட் டிவிஷன் பேரு இங்கிலீஷ் சாம்பியன்ஷிப். 3வது பேரு லீக் 1, 4வது பேரு லீக் 2. ஸோ இதே மாரி எல்லா நாட்டிலயும் இருக்கும். உலகத்திலேயே டாப் 5 லீக்ஸ் இங்கிலாந்து, ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ், அப்புறம் இட்டலியில நடக்குது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேர் இருக்கும். இங்கிலாந்துல நடக்கிறது பேரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். இட்டலியில நடக்கிறது பேரு செரியா. ஜெர்மனில நடக்கிறது பேரு புண்டஸ்லீகா. ஸ்பெயின்ல நடக்கிறது பேரு லா லீகா. பிரான்ஸ்ல நடக்கிறது பேரு லீக் 1. 38 மேட்ச் இல்லனா 32 மேட்ச் ஒரு டீம் விளையாடும். லீக்ல மட்டும். இது வந்து ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 9 மாசம் நடக்கும். வீக்கெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி நடக்கும். ஸோ இந்த லீக தாண்டி ஒவ்வொரு நாட்டிலயும் கப் காம்படிஷன்ஸ் நடக்கும். இங்கிலாந்து எடுத்துட்டீங்கன்னா FA கப்பு, EFL கேரபாவோ கப்பு அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. கப் காம்படிஷன்ல இந்த 38 மேட்ச் எல்லாம் விளையாட மாட்டாங்க. நாக் அவுட் மேட்சஸ் தான் எல்லாமே. அது விளையாண்டு கடைசியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ட்ராஃபிய குடுப்பாங்க. இதே மாரி எல்லா நாட்டிலயும் இது இருக்கு. இத தாண்டி உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு காம்படிஷன் இருக்கு.
யுஎஃபா சாம்பியன்ஸ் லீகு, யுஎஃபா யூரோப்பா லீகு. இந்த மாரி ஒவ்வொரு கான்டினென்ட்டுக்கும், ஒவ்வொரு ஃபெடரேஷனுக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். ஆப்பிரிக்கால ஒண்ணு இருக்கும், ஏசியால ஒண்ணு இருக்கும், அமெரிக்கால ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஃபெடரேஷனுக்கும் ஒவ்வொன்னு மாறும். இத தாண்டியும் ஒரு காம்படிஷன் இருக்கு. FIFA கிளப் வேர்ல்ட் கப்னு ஒண்ணு இருக்கு. எல்லா ஃபெடரேஷன்ல இருந்து டாப் டீம்ஸ மட்டும் எடுத்து விளையாட வைப்பாங்க கிளப் வேர்ல்ட் கப்னு. ஸோ இது வந்து கிளப்ஸுக்காக மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன். ஸோ இதுதான் கிளப் ஃபுட்பாலு. இது எத பார்க்கணும், எத பார்க்கக்கூடாதுங்கிறது உங்க இஷ்டம். இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் எப்படி நடக்குது, கிளப் டோர்னமெண்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இது எது எதுல டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னா, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஹாட்ஸ்டார்ல டெலிகாஸ்ட் ஆகும். ஸ்பெயின்ல, இட்டலியில, பிரான்ஸ்ல நடக்கிற லீக ஜிஎக்ஸ்ஆர் வேர்ல்டுங்கிற ஒரு ஃப்ரீ வெப்சைட்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. புண்டஸ் லீகாவை சோனி நெட்வொர்க்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இது போக இந்த யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக், யுஎஃபா யூரோப்பா லீக் இதெல்லாம் சோனி நெட்வொர்க்ல ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. இப்போதைக்கு நீங்க எந்த டீமையும் சப்போர்ட் பண்ணல. இப்பதான் நான் ஃபுட்பால்குள்ள வரேன். ஃபுட்பால் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படின்னா எந்த பிரிஃபரன்ஸும் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் மேட்ச போட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஒரு 4, 5 மேட்ச் பாருங்க. 10, 15 மேட்ச் பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு டீம் பிடிக்கும். நீங்க எந்த டீம சப்போர்ட் பண்ணாலும் சரி, உங்க கூட சேர்ந்து உங்க டீம சப்போர்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்கு. ரைவல்ஸும் இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபன்னா இருக்கும், ரணகளமா இருக்கும். வெல்கம் டூ ஃபுட்பால்.